அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்பூர் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் கொலை வழக்கு எஸ்எஸ்ஐயை கொலை செய்ததாக கூறப்படக்கூடிய மணிகண்டன் காலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்று மாலையே இந்த வழக்கில் தொடர்புடைய மூர்த்தி மற்றும் தங்கபாண்டியன், அதாவது மணிகண்டனினுடைய தந்தை மற்றும் சகோதரன் ஆகியோர் நேற்று மாலையே திருப்பூர் எஸ்பி அலுவலகத்தில் சரணடைந்த நிலையில் நேற்று நள்ளிரவே போலீசார் தலைமறைவாக இருந்த மணிகண்டனையும் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மணிகண்டனிடம் எஸ்எஸ்ஐயை வெட்ட பயன்படுத்தியிருந்த அந்த அரிவாள் குறித்து விசாரணை நடத்திய போது உப்பாறு அணை ஓடை பகுதியில் அந்த அரிவாளை வைத்திருந்ததாக மணிகண்டன் கூறியதாகவும், இதையடுத்து மணிகண்டனை அந்த உப்பாறு ஓடை அணை பகுதிக்கு அழைத்து சென்றதாகவும், அந்த இடத்தில் வைத்து மணிகண்டனை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றதாகவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபதி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தொடர்ந்து 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நேற்று மாலை முதலாவதாக 2 குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த மணிகண்டனை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று இரவு மணிகண்டனை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மணிகண்டனிடம் அதாவது அந்த கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய நிலையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த அரிவாளானது எங்கு உள்ளது என காவல்துறை விசாரணை செய்ததில் மணிகண்டன் அந்த அரிவாள் உப்பாறு அணையோடை பகுதியில் வீசி விட்டு சென்றதாக கூறிய நிலையில் உடனடியாக காவல்துறையினர் அதிகாலை உப்பாறு அணை ஓடை பகுதிக்கு மணிகண்டனை அழைத்து சென்றுள்ளனர். குறிப்பாக குடிமங்கலம் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் உள்ளிட்டோர் சேர்ந்து மணிகண்டனை அழைத்து சென்ற நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் மணிகண்டனை அழைத்து கொண்டு அந்த அரிவாளை தேடுவதற்காக உள்ளே சென்றுள்ளார். இந்த நிலையில் அதாவது அரிவாளை பார்த்தவுடன் மணிகண்டன் உடனடியாக காவல் உதவி ஆய்வாளரை தாக்கியுள்ளார். இதில் காவல் உதவி ஆய்வாளர் சரவணனுக்கு வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து அங்கு இருந்த காவல் ஆய்வாளர் மணிகண்டனை எச்சரித்துள்ளார். ஆயுதத்தை கீழே போடும்படியும் சரணடைய சொல்லியும் எச்சரித்த சூழ்நிலையில் மணிகண்டன் தொடர்ந்து அங்கிருந்த அனைத்து, அதாவது காவல் ஆய்வாளர், தலைமை காவலர் உள்ளிட்ட காவலர் உள்ளிட்ட அனைவரையுமே தாக்க முற்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் வேறு வழியின்றி மணிகண்டனை சுட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மணிகண்டனை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள உடுமலை அரசு மருத்துவமனை கொண்டு செல்ல அழைத்த நிலையில் ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமானதால் உடனடியாக அவர்கள் மணிகண்டனை அழைத்து சென்ற காவல் வாகனத்திலேயே எடுத்துக்கொண்டு மணிகண்டன் மற்றும் காயமடைந்த உதவி ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்டோர் அனைவரையும் அழைத்து கொண்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரவணன் தற்பொழுது அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மணிகண்டனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இருந்ததாக கூறிய நிலையில் தற்பொழுது அவருடன் தொடர்ந்து அந்த என்கவுண்டர் தொடர்பான விசாரணையானது தற்பொழுது மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. உயர் அதிகாரிகளும் தற்பொழுது மருத்துவமனைக்கு வர தொடங்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி.